විභාග කේන්ද්‍රීය දරුවන්ට பரீட்சையை மையப்படுத்திய பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சுமையான அதேபோல் ஆசிரியர்களுக்கும் திருப்தி அளிக்காத இந்த கல்வி முறையை மாற்ற நாம் உங்களுக்கு உறுதியளித்தோம். அதற்காகத்தான் நாம் திட்டமிட்டு வருகின்றோம். 2026ஆம் ஆண்டாகும் போது நாம் புதிய கல்வி மறுசீரமைப்பை 1ஆம் தரத்திற்கும் 6ஆம் தரத்துக்கும் அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். அதற்கமைய கட்டம் கட்டமாக 1ஆம் தரத்துக்கும் 6ஆம் தரத்திற்கும் அறிமுகப்படுத்தி அந்த மாற்றத்தை நாம் படிப்படியாக முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம். 3ஆம் மற்றும் 4ஆம் வகுப்பில் உள்ள பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். முழுமையான மறுசீரமைப்பு அவர்களுக்கு செல்லாது. நாங்கள் ஆரம்பிப்பதிலிருந்து புதிய முறையில் இதனை முன்னெடுக்கின்றோம். எனினும் தற்போது பாடசாலை கட்டமைப்புக்குள் உள்ள பிள்ளைகளுக்கும் இருக்கும் சுமையை குறைப்பதற்கு நாம் ஓரளவு மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றோம். பரீட்சை முறையில் மாற்றம் வராது. ஆனால் உள்ளடக்கத்தை இக்கால பகுதிக்கு பொருந்தக்கூடிய வகையில் நாம் மாற்ற தலையிடுகின்றோம். 2026ஆம் ஆண்டு 1ஆம் தரத்துக்கு செல்லும் மாணவர்களுக்கே புதிய முறை அமுலாகும். අලුත්ම ක්‍රමය හඳුන්වා දෙන්න. வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் துணைப்பொருளில் அனுராதபுரம் தேசிய இளைஞர் சேவைகள் மன்ற கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற மகளிர் சுமூக சந்திப்பின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். இதில் அனுராதபுரம் மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்.